வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். சிப்ஸுக்கு வந்து வாழைக்காய் நல்லா முத்தலான வாழைக்காவாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்கணும். இப்போ இந்த வாழைக்காவோட இந்த சைடு காம்பையும் இந்த நுனி பகுதி உள்ள காம்பையும் எடுத்துட்டு தோல் சீவிடலாம். 2 சைடு காம்பையும் எடுத்தாச்சு. கத்தி அல்லது இந்த மாதிரி தோல் சீவுறதை வச்சுட்டு இப்படி தோலை சீவி எடுத்துடலாம். ரெண்டு வாழைக்காயிலையும் தோல் சீவியாச்சு. இதை ஒரு சிப்ஸ் சீவுறதுல வச்சு சீவணும். ஒரு பிளேட்டில் சீவி வச்சிட்டோம்னா நமக்கு சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை சீவிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தள்ளி தள்ளி சீவி விட்டுட்டோம்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சீவியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். சிப்ஸை போட்டு எடுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒவ்வொரு சிப்ஸாக நம்ம வந்து இப்படி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சீவி வச்சுட்டோம்னா நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாகவும் நம்ம சிப்ஸு கட்டையை எண்ணெய்க்கு நேராக வச்சு சீவலாம். இப்படி வந்து நல்ல ஒட்டி ஒட்டி இருந்தாலுமே அது வெந்து வரும்போது பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் போடுறதே தனித்தனியாக தான் போடுறேன். போட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஒன்று போல் இப்படி பரட்டி பரட்டி விடணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும். எல்லா சிப்ஸும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஏதாவது ஒவ்வொரு சிப்ஸு வேகலைனாலும் மற்ற எல்லா சிப்ஸுமே அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும். அதனால் வந்து ஒன்று போல் கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த பபிள்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சிப்ஸை எடுத்துடலாம். சிப்ஸு வெந்துட்டு இருக்கும்போது தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த சிப்ஸு பிடிக்கும். குழந்தைங்க வந்து பொரியல் கூட்டு இந்த மாதிரி பண்ணுறதை விட சிப்ஸ் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா சிப்ஸையும் பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி, அதுக்கு தகுந்தபடி உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பவுடர். தனித்தனியாக அப்படியே சிப்ஸ் மேலே தூவி விடாமல் இந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த சிப்ஸில் இப்படி போட்டோம்னா நமக்கு எல்லா இடத்துலையும் உப்பும் உரப்பும் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இதை வந்து நல்லா இப்படி குலுக்கி விடணும். இப்போ நான் வந்து மிளகாத்தூளும் உப்பு பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிளகாத்தூளுக்கு பதில் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒன்று போல் குலுக்கி விட்டுறலாம். எப்போவுமே உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம இதை சிப்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிப்ஸை ஓப்பனாக வைக்காமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சோம்னா 1 வீக் வரையுமே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையான மொறு மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.